ஓம் இதம் விஷ்ணு விசக்கரமே திரேதானதே பதம் சமூடபஸ்யபாகம் சுரே. காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று வைகுண்ட ஏகாதசி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாளுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 15ஆம் நாள். இன்று அதிகாலை 3:50 வரை தசமி திதி உள்ளது. அதன் பின்னர் ஏகாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 2:40 வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரம் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி என்பர்களே, ராசியிலே சந்திரன் இருப்பதனால் சில தடைகள் தாமதங்கள் வந்து போகும். ஆனால் சமாளிச்சிருவீங்க. கலைத்துறையினருக்கு அற்புதமான நாள். நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு பிரயாணம் பயணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். குடும்ப உறவுகளுடன் ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. புதுசாக ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்களுடன் சந்தோஷமாக இருப்பீர்கள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், அது சம்பந்தமாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு அவுட்டிங் போகலாமா அப்படின்னு பிளான் பண்ணுவீங்க. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், ரிசார்ட் வைத்திருப்பவர்கள், ஸ்டார் ஹோட்டல் நடத்துபவர்கள், லாட்ஜ் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்கள், பப் நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு கொஞ்சம் கவனம் கொடுங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஃபாஸ்ட் ஃபுட், ஜங்க் ஃபுட், ஆயில் ஃபுட் தவிர்க்க வேண்டிய ஃபுட். விவசாயிகளுக்கு ஏற்றத்தையும் இறக்கத்தையும் தரக்கூடிய நாளாக இருக்கும். கடல் சார்ந்த தொழில் பண்ணுறவங்க, அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஃபர்னிச்சர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல நியூஸ் வந்து சேரும். எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. வெத்தலை மாலை சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, சந்தோஷமான நாள். நான் இதை பண்ணினேன், இது சக்சஸ் ஆயிட்டுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான நாள். ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் மொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ், ஆட்டோமொபைல் சம்பந்தமான பிஸ்னஸ், சர்ஜிக்கல் ஐட்டம்ஸ், ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு, குறிப்பாக ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். விவசாயத்தில்
புது முயற்சி பண்ணுவீங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. கடகராசி என்பர்களே, வரவும் செலவும் சமமாக இருக்கின்றன. ஸோ அதனால் தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ் அல்லது எக்ஸ்பெண்டிச்சரை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக இருப்பவர்கள், ஃபைனான்ஷியல் ப்ராசஸில் வேலை செய்பவர்கள், ஃபைனான்ஷியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பேச்சாளர்களாக இருப்பவர்கள், மேடை பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும். காதல் சிலருக்கு கசக்கும். கணவன் மனைவியிடையே சில பிரச்சனைகள் வரும். பேசி தீர்த்துங்க, ஈகோ பார்க்காதீங்க, விட்டு கொடுத்து போங்க. குறிப்பாக ரீசெண்டாக கல்யாணம் பண்ணவர்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சிம்மராசி அன்பர்களே, ராசிக்குள் இருக்கின்ற கேது பகவானால் சில தடைகள் தாமதங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. பணக்கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனம் தேவை. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் உள்ள நாளாக இருக்கும். அரசு ஊழியர்கள் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வந்து சேரும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். படிப்பில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்கள், டாட்டூ சென்டர் நடத்துபவர்கள், ஸ்போர்ட்ஸ் ஷாப் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்கள் ரொம்ப சில விஷயங்களுக்காக கோவப்படுறதை தவிர்க்க வேண்டிய நாள். ஆண்களை பொறுத்தவரை செலவு விஷயத்தில் கவனம் தேவை. பெரியவர்கள், முதியவர்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இது மாதிரி வீட்டில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்காதீங்க. இதனால தேவையில்லாத சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வீட்டில் வந்து சேரும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கவனம் தேவை. இது நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னிராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால பொறுமை, நிதானம், அமைதி தேவை. டென்ஷன் படாதீங்க. ஆஃபீஸில் உள்ள பிரச்சனையை அங்கேயே விட்டுட்டு வந்துடுங்க. அதை வந்து வீட்டில் காட்டாதீங்க. பிள்ளைகள் மேலே காட்டாதீங்க, குழந்தைகள் மேலே காட்டாதீங்க. அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன? ஒரு அன்பும் பாசமும் தான். காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். வீண் செலவுகள் கூடும். காஸ்ட்லியான ஐட்டம்ஸ், லக்ஸரி ஐட்டம்ஸ் ஹேண்டில் பண்ணும் பொழுது கவனம் தேவை. பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. மாலை நேரம் அல்லது இரவு நேர பிரயாணத்தை அவசரமாக போகணும்னா போங்க, இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்கள் குறையை தீர்க்கும் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க, பாசிட்டிவாக இருப்பீங்க. இந்த விஷயத்தை நான் இப்படி பண்ணணும், பெட்டராக பண்ணணும், பிளான் பண்ணி பண்ணணும்னு யோசிச்சு பண்ணுவீங்க. ஏர்ஃபோர்ஸ், இராணுவம், காவல்துறை, தீயணைப்புத்துறை போன்ற துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம், காவல்துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் அதிகரிக்கும். ஜிம், அத்லெட்டிக் கோச்சாக இருப்பவர்கள், ஸ்போர்ட்ஸ் கோச்சாக இருப்பவர்கள், மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்கள், சாரி டிராப்பராக இருப்பவர்கள், டெய்லரிங் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2.
செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். சில நேரத்தில் இமீடியட்டாக கிடைக்கும், சில நேரத்தில் கொஞ்சம் நாள் லேட் ஆகும். பட் எப்படியோ நமக்கு அது வந்து சேரும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஃபேஷன் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள், ஃப்ளவர் புட்டிக் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பாத்திரக்கடை, வெசல்ஸ் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், பிளாஸ்டிக் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கும் லாபம் உண்டு. கலைஞர்கள், நல்ல வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. தமிழிசை கலைஞர்கள், கர்நாடக இசை கலைஞர்கள், பக்கவாத்திய கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. தனுசு ராசி அன்பர்களே, நல்ல செய்தி வருகின்ற நாள். குறிப்பாக உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் வந்து சேரும். ஒன்று இருந்த பிரச்சனை குறையும், இல்லை உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்க தானாகவே விலகி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், இல்லை டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்தது, இல்லை இன்க்ரிமெண்ட், இல்லை போனஸ், ஒரு ப்ரமோஷன், ஏதோ ஒரு நல்ல விஷயம், இல்லை இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர், ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். கலைஞர்களுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறவங்க, கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள், யோகா ட்ரெயினராக இருப்பவர்கள், தியானம் சொல்லிக் கொடுக்குறவங்க, ஆன்மீக குருக்களாக இருப்பவர்கள், ஆலய அர்ச்சகர்கள், புரோகிதர்கள், ஜோதிடர்கள், ஆலய நிர்வாகிகள், ட்ரஸ்ட் நடத்துகிறவங்க, சமூக சேவையாளர்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மகர ராசி என்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஒரு படபடப்பு, டென்ஷன், வீண் அலைச்சல் சிலருக்கு வந்து சேரும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. பணக்கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனை வரும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள், செகண்ட் மேரேஜோ தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். ப்ரோக்ரஸ் இருக்கும். அதே மாதிரி கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிரைவராக இருப்பவர்கள் சொந்தமாக ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பராசி என்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேரும். கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அதே மாதிரி வெளிநாட்டில் ஒரு கண்ட்ரிலேருந்து இந்த கண்ட்ரிக்கு மாறுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் குறையும். எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக், ஹார்ட்வேர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஜாபை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும். சகோதரியின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. கடன் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நண்பர்களால் நன்மை உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மீன ராசி என்பர்களே, அமைதியாக இருந்து சாதிக்க வேண்டிய நாள். பொறுமை, நிதானம் தேவை. இரவு நேர பிரயாணம் முடிஞ்சால் தவறிடுங்க. டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஹாஸ்பிட்டல், கிளினிக், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரட்டரி, ஃபார்மா கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஆண்கள் அமைதியாக இருப்பீங்க. மாணவர்களை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் குறைவாக கிடைக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க.
சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. மருந்து மாத்திரையெல்லாம் எடுக்கிறவங்க கரெக்டாக எடுத்துருங்க. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை சிலருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. நன்றி, வணக்கம்.